அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில 2026 புத்திரபாக்கியம் பெறும் ராசிகள் இதுதான் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். புத்திரபாக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது புத்திரபாக்கியம் இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும். அந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா திருமணமாகி ஒரு 2 இயர்ஸ்ல குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைய பிறக்கல அப்படின்னாக்க சுத்தி இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு எப்பயோ சந்திச்ச நண்பர் இப்ப மீட் பண்ணா கூட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அடுத்த வார்த்தை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாம திணற வேண்டிய சூழ்நிலைகள் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்படுது. அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திடுது. பொதுவாகவே அத்தனை உயிர்களுமே சந்ததி விருத்தி தான். அதற்கு தான் ஜனிக்கிறதே. இந்த சந்ததி விருத்தி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இயற்கையானது. நமக்கு பிறகு ஒரு சந்ததி வேணும் அப்படின்றதுக்காக புத்திரபாக்கியம் வேணும். இந்த புத்திரபாக்கியம் இல்லைனாக இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய சில டார்ச்சர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க கல்யாணம் ஆச்சா குழந்தை பிறந்துடணும், அல்லது 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு குழந்தையாவது பிறந்துடணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். அதற்கு நம்ம ஜாதகத்துல அதற்குரிய கொடுப்பனைகள் இருக்கணும், பிராப்தம் இருக்கணும். புத்திர சந்தான பாக்கியம் என்பது கணவன் மனைவி 2 பேருக்குமே இருந்துச்சுனாக்க பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் பிறந்துடும். ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படின்னாக்க ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு அல்லது இல்லை அப்படின்னா கூட அது ஒரு 2 இயர்ஸ்லயாவது அல்லது ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளயாவது குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ஆனா 2 பேருக்குமே அந்த புத்திர சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னா தான் 10 வருஷம் ஆனா கூட குழந்தை பாக்கியம் இல்லாமலே இருக்கிறது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், IVF, டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. இந்த புத்திர சந்தான பாக்கியம் நம்ம ஜாதகத்துல இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து சொல்றேன், லக்னத்திலிருந்து 5ஆம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. பாவ கிரகம் எதுவுமே இல்லைனாக்க ரொம்ப சந்தோஷம். குறிப்பா சனி இல்லை, கேது இல்லை, சூரியன் இல்லை அப்படின்னாக்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம். 2வது 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அஸ்தங்கமோ நீசமோ பெற்றிருக்கா அல்லது பகை வீட்டுல மறைவு ஸ்தானத்தில் இருக்கா என்பதை பார்க்கணும். அடுத்தது குரு பகவான். இந்த குரு புத்திர காரக கிரகம். அந்த வகையில குரு கேதுவோடு இணைந்து க்ளோஸா இருக்குன்னாக்க புத்திர பாக்கியம் தாமதத்தை ஏற்படுத்தும். சில பேருக்குலாம் குருவும் சுக்கிரனும் க்ளோஸா இருக்கும், ஒரே நட்சத்திர பாதம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க 13 டிகிரில குரு இருக்கிறாருன்னா அதே 13 டிகிரிலேயே சுக்கிரனும் இருக்குன்னு வச்சிங்களேன். இது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னாக்க 5ஆம் பாவகத்திலையும் பாவகிரகம் இருக்கு, சனி இருக்கு அல்லது கேது இருக்கு அல்லது சூரியன் இருக்கு, அல்லது 11ஆம் பாவகத்துல சனி இருக்கு, சூரியன் இருக்கு அல்லது கேது இருக்கு அல்லது செவ்வாய் இருக்கு அப்படின்னாலையும் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்குமே இந்த புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்கும். அதாவது குருவும் சுக்கிரனும் க்ளோஸா இணைந்திருந்தாலும், அதே போலதான் குருவோட கேது இணைந்திருந்தாலும் புத்திர பாக்கியம் சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை, லேட்டா தான் ஆகுது. 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த இடத்துல எந்த பாவ கிரகமும் இல்லைனாக்க புத்திர பாக்கியம் குரு கெட்டிருந்தா கூட கொஞ்சம் காலத்துல கிடைச்சிரும். சப்போஸ் 5ஆம் பாவாதிபதியும் கெட்டிருக்காரு, நீசமா இருக்கிறாரு அல்லது மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, 5ஆம் இடத்துலயும் ஒரு பாவ கிரகம் இருக்கு அல்லது 11ஆம் பாவகத்துல பாவ கிரகம் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலையும் அதோட இந்த குருவும் கெட்டிருந்தா மட்டும்தான் புத்திர சந்தான பாக்கியமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வர முடியும். அது பாத்தீங்கன்னாக்க ஒரு 1000த்துல ஒருத்தர் 2 பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே போல இது பாத்தீங்கன்னாக்க 2 பேருக்குமே இருக்கு, கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே இந்த மாதிரி இருந்தாதான் புத்திர பாக்கியன்றதே இல்லாமல் போகும். ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு புத்திர சந்தான பாக்கியம் நல்லாவே இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் லேட்டான அவளையும் கிடைச்சிரும். இப்போ ஒவ்வொரு கோயிலா போயிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த இறை வழிபாடு, அதே போல பரிகாரம், அதற்குரிய பரிகாரம் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். புத்திர சந்தான பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு 2026
இந்த நான் சொல்லக்கூடிய ராசிகள்ல நீங்க இருக்கிறீங்கனாக புத்திர பாக்கியம் கன்ஃபார்மா உண்டு. அந்த வயதுகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக, அந்த சரியான வயதுகளில் இருக்கிறீங்கன்னாக புத்திர பாக்கியம் என்பது உண்டு அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க 2026 முதல்ல எந்த ராசிக்கு புத்திர பாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 11ஆம் பாவகத்துல குரு உச்சம் ஆகிறாரு. இந்த குரு உச்சம் ஆகுறது வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதியில தான் குரு வந்து 11ஆம் பாவகத்துக்கு வருது. ஸோ அப்போ அந்த 2026 ஜூன் மாதத்திற்கு மேல கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா கூட திருமணம் ஆகும். திருமணம் ஆனவுடனே புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியத்துக்கான முயற்சிகள்ல வெற்றி உண்டு. இந்த 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து உச்சம் பெறும்போது புத்திர சந்தான பாக்கியம் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி புத்திர சந்தான பாக்கியம் ஏற்படும். கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம ஜாதகத்தின்படியும் புத்திர சந்தான பாக்கியம் இருக்கு. அதே போல நடப்பு தசை குரு தசையோ அல்லது குரு புக்தியோ நடந்துட்டு இருக்குன்னாக்க புத்திர பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு ஜனவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ளேயே கூட இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இப்ப 11ஆம் பாவகத்துலதான் இருக்கிறாரு. அப்போ சிம்ம ராசிக்குமே இந்த காலகட்டத்துல திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆன உடனே புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அடுத்தது இத்தனை காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துட்டுக்கிறீங்கன்னா கூட அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சிம்ம ராசிக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 முதல் பகுதியிலேயே இருக்கு. கன்னி ராசிக்கு பிற்பகுதியிலே இருக்கு. அடுத்தது கடகம் ராசி. கடகம் ராசிக்கு ஏன் புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னாக்க, சப்போஸ் திருமண வயதில் இருக்கீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிலேயே வந்து குரு பகவான் வரப்போறாரு. அதே போல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இப்ப குரு இருக்கிறாரு. இந்த காலகட்டமும் சரி, ஜூன் மாசத்துக்கு பிறகும் கூட கடகம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து அக்டோபருக்குள்ளவே வந்து திருமணம் ஆகாம இருக்கிறீங்கன்னா திருமணம் ஆகி புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல புத்திரபாக்கியத்தன காலமாக இல்லாதவர்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அந்த வகையில கடகம் ராசிக்குமே கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 2026 அதிகம்தான். அதுக்கு அடுத்தது துலாம் ராசியை சொல்லணும். துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இப்போ வந்து குரு பகவான் இருக்கிறாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க கம்மிங் மே வரலும், ஜனவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசிக்குமே உண்டு. துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலனாக்க இந்த மே மாசத்துக்குள்ளேயே கூட வரன் வந்து திருமணம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கூட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் ஆகும். அடுத்தது விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புத்திரபாக்கியம் என்பது ஜூன் மாசத்திலிருந்து அப் டு டிசம்பருக்குள்ளவே புத்திர சந்தான பாக்கியம், அதாவது நெக்ஸ்ட் இயர் சொல்றேன் 2026 ஜூன் மாசம் முதல் டிசம்பருக்குள்ள புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எல்லாத்துக்குமே நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்து இந்த தசாபுக்தி நடக்குதுன்னாக கோச்சாரத்தின் அடிப்படையில நான் சொல்லக்கூடிய விஷயம், பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு குரு பகவான் வராரு 2026 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. அந்த டியூரேஷன்ல வந்து மேக்சிமம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது மகரம் ராசி. மகரம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இந்த குரு 7ஆம் இடத்துல வர்றதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல திருமணம் ஆன உடனே புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகரம் ராசிக்குமே கூட நீண்ட காலமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, புத்திரபாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு. ஜூன்ல இருந்து 2027 மே மாசத்துக்குள்ள புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு இருக்கு. மீனம் ராசிக்கு 5ஆம் பாவகத்துல ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வரப்போறாரு. சோ அப்போ மீனம் ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இடத்துல 2027 மே மாசத்துக்குள்ள புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னா ஜாதகத்தின் அடிப்படையில இப்ப தசாபுக்தி நல்லதாக நடக்குதுன்னாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும்.
இப்ப நான் சொன்ன ராசிகள் மட்டும்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும், மற்ற ராசிகளுக்கு கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த புத்திர சந்தான பாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க நடப்பு தசாபுக்தியும் திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தி, 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட தசாபுக்தி அல்லது பாக்கியாதிபதியோட தசாபுக்தி நடக்குது, அது நல்ல சுப வலுவோடு இருக்கு, நம்ம ஜாதகத்திலே 5ஆம் பாவகம் கெடல, குருவும் கெடல அப்படின்னாக்க அது எல்லா ராசிக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும், ஈஸியாவே கிடைச்சிரும். இல்லாதவர்கள், பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு, நீண்ட காலமா தாமதித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு 2026ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகுது. இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கோச்சாரத்தின் அடிப்படையிலும் குரு வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டம், குருவின் உச்ச நிலை 2026 ஜூன்ல இருந்து. அதனால நான் சொன்ன ராசிகள் குறிப்பா கடகம் ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சகம், துலாம், மகரம், மீனம், இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லை, இன்னமும் புத்திரபாக்கியமே அமையல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதுக்கான சாதகமான செய்திகள் வரல அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த ஆண்டு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சின்ன பரிகாரம், திரு கற்பக ரட்சாம்பிகை கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருக்கருகாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல திருக்கருகாவூர் இருக்கு. அங்கே திரு கற்பக ரட்சாம்பிகை இருக்கிறாங்க. அந்த கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிங்க, கணவன் மனைவி சகிதமாக போய் வேண்டிங்க. அங்க அபிஷேக நெய் கொடுக்குறாங்க. அந்த நெய் வாங்கிட்டு நீங்க அதோட இன்னும் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் நெய் வாங்கி கலந்து வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல சாதத்துல சாப்பாட்டுல போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது புத்திர பாக்கியம் கிடைக்குது. அதே போல அங்க வேண்டுதல்கள் என்ன வேண்டிட்டு வரீங்களோ அதை நிறைவேற்றும் போது அந்த புத்திர சந்தான பாக்கியமே இல்லாதவங்களுக்கு கூட அந்த அம்பாள் மனசு வச்சாக நிச்சயமாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குது. அதே போல இன்னொரு பரிகாரம், அமாவாசை நாட்கள்ல விடிய காலம் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த டைம்ல தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு அரச மரம், அதற்கு கீழே நாகர் சிலை, பிள்ளையார்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த மரத்தை செலக்ட் பண்ணி அது உங்க ஊருக்கு அல்லது உங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்குன்னா கூட, அதாவது குளிச்சுட்டு ஈரத்துணியோட, அதாவது பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணும், ஈரத்துணியோட அங்க போயிட்டு அந்த அரச மரத்தை ஒரு 3 சுத்து சுத்திட்டு வரும்போது, ஒவ்வொரு அமாவாசை நாள்லயும் 3 சுத்து சுத்திட்டு அங்க வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி கொளுத்தி கும்பிட்டு வரும்போது புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. 3 அமாவாசை நீங்க தொடர்ந்து செய்யறீங்கன்னாவே மேக்சிமம் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு பரிகாரம் தான். அதே போல அம்பாள் வழிபாடு, திரு கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு முருகனுடைய அருளும் ஆசியும் சில பேருக்கு நிறையவே இருக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வேண்டிக்கிட்டு வரவங்களுக்கு கூட, என்ன குரு ஸ்தலம், அவங்களுக்குமே புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடியவர்களுக்குமே புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. இங்கெல்லாம் நேர்த்தி கடன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்ப்பீங்க. அதே போலதான் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிறவங்களுக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை நீங்க முயற்சி பண்ணுங்க, உண்மையான மனதோட இறைவனை வழிபாடு செய்யுங்க, வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நடந்த பின்பு நீங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க, நிச்சயமாக நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.